அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த பூமியில் வேறு ஒன்றும் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் கோபத்தால் நீங்கள் தண்டிக்கப்பட மாட்டீர்கள். நீங்கள் கொள்ளும் கோபமே உங்களை மறைமுகமாக தண்டிக்கும். வாழ்க்கையின் நோக்கம் பிறருக்கு உதவி செய்வதே ஆகும். நீங்கள் உங்களை எவ்வளவு நேசிக்கின்றீர்களோ, எந்த அளவிற்கு அன்பும் மரியாதையும் பெற நீங்கள் தகுதியானவர் என்று நினைக்கின்றீர்களோ, அதே அன்பும் மரியாதையும் உங்களை சூழ உள்ளவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற உணர்வு எப்பொழுது உங்களுக்கு வருகிறதோ அன்று இங்கு எல்லோருடைய வாழ்க்கையும் அழகாகிவிடும். கடவுள் படைப்பின் அற்புதத்தை அறிய முடியும். எனவே எல்லோரையும் எல்லாவற்றையும் நேசியுங்கள். உங்கள் வாழ்க்கை எந்த திசையில் செல்ல வேண்டும் என்பதை சரியாக நீங்கள் தீர்மானித்துவிட்டால் அந்த வானத்தையும் நீங்கள் எட்டலாம். உங்களை யாராலும் தடுக்க முடியாது. ஆகையால் உங்கள் குறிக்கோள் என்ன என்பதை உணருங்கள். நிம்மதிக்கான 2 வழிகள்: விட்டு கொடுங்கள், இல்லையேல் விட்டுவிடுங்கள். உண்மைக்கு மகத்தான சக்தி உண்டு. அதை எவராலும் மாற்றிடவோ மறைத்திடவோ இயலாது. உண்மையை அளிக்கும் சக்தி எவருக்கும் இல்லை. இந்த உலகில் எப்போதும் நிலைத்திருக்கும் சக்தி உண்மைக்குத்தான் உண்டு. நீங்கள் எதை வேண்டுமானாலும் மறைத்துவிட முடியும். ஆனால் உண்மையை மறைப்பது இயலாத காரியம். எப்படி சூரியனையும் சந்திரனையும் மறைக்க முடியாதோ அதே போல்தான் உண்மையையும் மறைக்க முடியாது. தீமையை நன்மையால் வெல்லுங்கள், பொய்யினை உண்மையால் வெல்லுங்கள். உங்கள் வாழ்வில் உண்மையையும் அன்பும் நிறைந்திருந்தால் எப்போதும் உங்கள் வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆகாயத்திற்கு சென்றாலும், நடுக்கடலுக்கு சென்றாலும், மலையின் இடுக்கில் மறைந்து கொண்டாலும், எங்கு சென்று ஒளிந்து கொண்டாலும் தீய செயல் செய்தவர் அதன் விளைவிலிருந்து தப்பவே முடியாது. நம் வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை உணர ஆரம்பித்து விட்டால் நமக்குள் இருக்கும் ஆணவம் காணாமல் போய்விடும். உங்கள் வாழ்நாளில் எதை செய்தாலும் திருப்தியுடன் செய்யுங்கள். அதுவே உங்கள் வாழ்வை அர்த்தமுள்ளதாக மாற்றும். இந்த நொடியை சந்தோஷமாக வாழுங்கள். நிகழ்காலத்தை சந்தோஷமாக வாழ்வது தான் வாழ்க்கையை இனிமையாக மாற்றும். உயிர் நண்பன் என்பவன் தக்க நேரத்தில் சரியான உதவிகளை செய்பவன் தான். அந்த நட்பை விட்டுவிடக்கூடாது. ஒரு முட்டாள் நண்பனுடன் சேர்ந்து வாழ்வதை விட நீ தனியாக வாழ்வதே சிறந்தது. அதிகமாக பேசுவதால் மட்டும் ஒருவன் அழிஞ்சனாகிவிட மாட்டான். அமைதியாக இருப்பவன் முட்டாள் என்று எண்ணிவிடாது. பேசுபவனை விட கேட்பவனே புத்திசாலி. மூடனை பிறர் அளிக்க வேண்டியதில்லை, அவன் தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறான். ஒன்றும் தெரியாது என்று நினைப்பவனுக்கு கொஞ்சமாவது அறிவு உண்டு. ஆனால் எல்லாம் தெரியும் என்று நினைப்பவனே முழு மூடன். ஒருவன் என்னை இகழ்ந்து பேசினான், ஒருவன் என்னை அடித்தான் என்று அடுத்தவனை பற்றியே ஒருவன் நினைத்து கொண்டிருந்தால் அவனுடைய கோபம் ஒருபோதும் தனியாது. செல்வத்தின் இயல்பு வளர்வதும் தேய்வதும். செல்வம் என்றைக்கும் ஒரு இடத்தில் நிலைத்திருப்பது கிடையாது. போரில் 1000 பேரை வெல்வதை காட்டிலும் சிறந்தது உன் மனதை நீ வெற்றி கொள்வது. நம் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது. பிறருக்கு ஆறுதலையும் நன்மையும் தரக்கூடியதாகத்தான் இருக்க வேண்டும். நமது உதடுகளை அரண்மனை வாயிற் கதவுகளைப் போல் பாதுகாக்க வேண்டும். நமது வாயிலிருந்து வெளிப்படும் ஒவ்வொரு சொல்லும் சாந்தமானதும் இதமானதுமாக இருக்க வேண்டும். நீ செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் உன் நிழல் போல் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. வாழ்க்கை என்றாலே துன்பங்களும் துயரங்களும் இருக்கத்தான் செய்யும். அதுதான் நியதி என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் எண்ணங்கள் உயர்வாக இருந்தால் நீங்கள் வாழ்வில் உயரத்தை அடைவதோடு நிம்மதியும் அமைதியும் நிறைந்த வாழ்வு கிடைக்கும். வாழ்க்கையில் பந்தயங்களில் அல்லது போட்டிகளில் ஏற்படும் தோல்வி நிஜமானது அல்ல. உங்களிடம் உண்மையாக அன்பு செலுத்தும் நபர்களிடம் பொய்யாக நடிப்பதுதான் உண்மையான தோல்வி. உங்கள் வாழ்வில் உண்மையான தோல்வி ஏற்பட நீங்களே காரணமாகி விடாதீர்கள். பெருந்தன்மையான மனம், அன்பான பேச்சு, சேவை செய்யும் குணம், இந்த 3 விடயங்களும் உங்களிடம் இருந்துவிட்டால் நீங்கள் வாழ்க்கையில் போற்றத்தக்க மனிதனாக வாழ்வதை யாராலும் மாற்ற இயலாது.